ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இரும்பு கை மாயாவியோடைய இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். கதையுடைய பெயர் இயந்திர தலை மனிதர்கள். பேரே வித்தியாசமாக இருக்குதா? ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வேற்றுவாசிகள் பூமிக்கு வர்ற மாதிரி அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டீல் கிளாவ் இரும்பு கை மாயாவி இருக்கார்ல, ஸோ இது மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்த ஒரு கதை தான் இது. இதுவுமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இரும்பு கை மாயாவி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த கதை பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் ஜெட் போர் விமானங்கள் ரோந்து சுற்றி வந்து கொண்டிருந்தன. ஹலோ கண்ட்ரோல், அடையாளம் தெரியாத விமானம் காணப்படுகிறது. 500 மைல் வேகத்தில் நெருங்குகிறேன். ஆணைக்கு காத்திருக்கிறேன். கிளாஸ்கோ அருகே இராணுவ விமான தளத்தில் ரோந்து படை விமானி அடையாளம் இல்லாததொரு விமானத்தை பார்த்திருக்கிறார் சார். உத்தரவு என்ன? அந்த பகுதியில் வேறு எதுவுமே பறக்க காரணமில்லையே. ரோந்து விமானிக்கு ஆணை கிட்டியது. வானவெளியில் அத்துமீறி ஊடுருவுகிற விமானத்தை தரையிறங்கச் சொல்லவும். இது மிக அவசரம். ஊடுருவல் விமானம் தொடர்ந்து செல்லாமல் தடுக்கவும். ஜானி, இதற்கு முன் இது போன்ற விமானத்தை பார்த்திருக்கிறாயா? இல்லையே. இதை நாம் தரையிறக்கிவிட்டால் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். சரி, அதை மடக்குவோம். ஆனால் அந்த அதிசய விமானம் அலட்சியமாக பறந்து கொண்டிருந்தது. அதன் தலையில் நீல நிற ஜுவாலை. புதிரான அந்த விமானத்துடன் ரேடியோ தொடர்பு கொள்ள முடியாததால் வலுக்கட்டாயமாக அதனை இறக்க ஜெட் விமானங்கள் தயாராகின. என்ன ஒரு திமிர்! வாய் திறக்காமல் போகிறான். அவனாக இறங்க மாட்டான். நாம் இறங்கச் செய்ய வேண்டும். பீரங்கிகளை தயார் செய். ஹலோ ஸ்டீஃபன், அவன் தப்பிச் செல்ல முயல்கிறான். தாள பறந்து அவனை சுடு. பின்னால் இருந்த ரோந்து படையின் 3வது ஜெட் விமானமும் விரைந்தது. ஹலோ, வேகமாக பின்தொடர்கிறேன். அவனும் வேகத்தை அதிகரிக்கிறான். அடே அப்பா, அசுர வேகத்தில் செல்கிறானே. ராக்கெட்டுகளை ஏவி விட்டேன். குறி தவறி. அதன் மீது ராக்கெட் பாய்ந்து விட்டது. அங்கேயோ விமான தளத்தில் நாங்கள் திரும்புகிறோம். மர்ம விமானம் மேகத்தினுள் மறைந்து விட்டது. பிடிக்க முடியாத அளவுக்கு அசுர வேகம். ஆனால் எங்களது ஏவுகணை ஒன்று அதனை தாக்கியது. அட, பறக்கும் தட்டில் சொட்டை எழுந்துள்ளது என்று பசங்கள் நம் காதில் பூசுற்ற பார்க்கிறார்களா? தளத்திற்கு திரும்பட்டும். நிலவரம் என்னவென்று கண்டுபிடித்து விடலாம். ரோந்து விமானங்கள் தளத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த புதிர் விமானம் 50 மைல் தொலைவில் இருந்தது. இது ஜூபிட்டர் சோதனை. பறக்கும் கப்பல். ஹலோ ஜூபிட்டர், அவசரம். உலோக விமானத்தினால் தாக்குண்டோம். பலத்த நாசம். கீழிறங்குகிறோம். மேற்கொண்டு ஆணை தேவை. விண்வெளியில் லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஜூபிட்டர் கிரகத்தில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு அந்த அபயக்குரல் எட்டியது. பேசுவது ஜூபிட்டர். விண்வெளி கப்பலை பத்திரமாக கீழிறக்குக. வெற்றிகரமாக இறக்கிய பின்னர் அதனை அழிக்கவும். பூலோக மனிதர்களைப் போல மாறிவிடுக. நாசக்கருவிகளை கொண்டு பூலோக இராணுவ ஏற்பாடுகளை அழித்து விடவும். விண்வெளி கப்பல் விமானிகள் கவனத்துடன் கேட்டுக்கொண்டனர். பூலோக இராணுவ முஸ்தீபுகளை நீங்கள் வெற்றிகரமாக அழித்துவிட்டால் இன்னும் 6 மாதத்தில் பூலோகத்தின் மீது ஜூபிட்டர் படையெடுக்க சாத்தியமாகும். உங்களுக்கு ஜூபிட்டர் மக்களின் வீர வணக்கங்கள். நம்மை காக்க பூமியை அழித்தாக வேண்டும். 6 மாதம் இருக்கிறது, முடித்து விடலாம். நமது உழவு வேலை இந்த பூலோகவாசிகளை விட சிறந்தது. 10 நிமிடங்களுக்கு பிறகு விண்வெளி கப்பல் தரையில் மோதியது. மோதலை தொடர்ந்து ஒரே அமைதி. பிறகு ஒரு கதவு மெதுவாக திறந்தது. இங்கே யாரும் இல்லை, வெளியேறலாம். நாசக்கருவிகளை கொண்டு வாருங்கள். கூடிய விரைவில் மனிதர்களைப் போன்ற ஆடைகளை நாம் அணிவது அவசியம். ஆமாம், விண்வெளி உடுப்பை கழட்டி விடுங்கள். ஒட்டுமொத்தமாய் அழித்து விடுவோம். விண்வெளி கப்பலில் தங்கள் ஆடைகளை எரிந்தனர். இதனை நாசப்படுத்தும் கருவியை இயக்கிவிட்டு வா. நாம் தப்பிச்சல் 5 நிமிடம் அவகாசம் தேவை. 5 நிமிடங்களுக்கு பிறகு இது சுக்குநராக வெடித்துவிடும். பலே, நாம் உடனடியாக இங்கிருந்து கிளம்புவோம். பூமியை பற்றிய எல்லா தகவல்களும் நம்மிடம் இருக்கின்றன. மனிதர்களுக்கு நமக்கும் ஒரே வித்தியாசம், தலைதான். ஆகையால் நமது தலைகளை மூடியாக வேண்டும். 5 நிமிடங்கள் கழிந்ததும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த மர்ம வெடி விவகாரம் லண்டனில் நிழல் படையின் தலைமையகத்தினை எட்டியது. மாயாவி, நீ உடனடியாக அங்கே போய் பார். பறக்கும் தட்டு இறங்கியதாக விமானப்படையினர் கூறுகிறார்கள். சுத்தப்பேத்தல். அப்படியும் சொல்ல முடியாது சார். ஜெட் விமானிகள் அப்படி தவறு செய்ய மாட்டார்களே. தலையில் ஏரியலுடன் 2 அடி உயர குட்டையான பச்சை நிற மனிதர்களை கண்டால் உங்களுக்கு ஒன்று அனுப்பி வைக்கட்டுமா தலைவரே? வேடிக்கைதான். சரி, புறப்படு. எனக்கு வேலை இருக்கிறது. வெகு விரைவில் இரும்பு கை மாயாவி ஸ்காட்லாந்தில் குறிப்பிட்ட இடத்தை அடைகிறார். ஏதோ கனமாக இங்கே விழுந்திருக்கிறது. தரையில் பெரிய பள்ளம் தவிர வேறு எந்த தடயங்களையும் காணவில்லையே. இது என்ன விசித்திரமான உலோகம்! நல்ல கனமாய் கடும் வெப்பத்திற்கும் தாக்கு பிடித்திருப்பது போல தோன்றுகிறது. இரும்பு கையில் இருக்கின்ற ரேடியோவில் மாயாவி நிழற்படை தலைவருக்கு தகவல் அனுப்பினார். மாயாவி பேசுகிறேன். இங்கே பெரிய பள்ளம் இருக்கிறது. அதிசயமான உலக துண்டு ஒன்றையும் கண்டேன். மேலும் ஆராய விரும்புகிறேன். இங்கே ஏதேனும் மோதி நொறுகி இருந்தது. யாராவது உயிர் தப்பியிருந்தால் உள்ளூர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருப்பார்கள். அவ்வித தகவல் ஏதுமில்லை. உன் ஆசைக்கு விசாரித்துக்கொள். ஆனால் வீணாய் நேரத்தை விரயமாக்காதே. பறக்கும் தட்டுக்கள் என்பதெல்லாம் சுத்த பித்தலாட்டம். பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில்
கடந்த 1 மணி நேரத்தில் ஒரே ஒரு மனிதரே சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் தாக்குண்டு காரும் திருடப்பட்டதாம். அவரை பார்த்து பேச விரும்புகிறேன். அவருக்கு பலத்த காயம். அவரிடமிருந்து தகவல் எதுவும் கிடைக்கும் என தெரியவில்லை. 5 நிமிடங்களில் முடித்துக்கொள். மிக்க நன்றி டாக்டர். அம்மனிதர் வயதானதொரு விவசாயி. உங்களை தாக்கியவர்கள் யார்? ஒவ்வொருவரிடமும் நான் சொல்லிவிட்டேன். யாரும் நம்பவில்லை. நம்ப மாட்டார்கள் என்பது தெரியும். நான் சுயநினைவில் தான் பேசுகிறேனா என்று எனக்கே சந்தேகம் வரத்தான் செய்கிறது. அவர்கள் 3 பேர் என் காரை நிறுத்தினார்கள். என்னை வெளியில் இழுத்து போட்டு உதைத்தார்கள். நான் செத்துவிட்டதாக கருதி சாலையில் போட்டுவிட்டு காரை ஓட்டி போய்விட்டார்கள். அவர்களும் மனிதர்களே, ஆனால் தலைகளில் ஏதோ கருவிகள் இருந்தன. தெளிவாக பார்த்தேன். கண்ணாடி கூட்டுக்குள் வாழ்வுகளும் வயர்களும் இருந்தன. களைப்படைந்து சாய்ந்து அவர் ஏதோ முணுமுணுத்தார். அவர்கள் ஏதேனும் சொன்னார்களா? அவர்கள் பேசியதை கேட்டீர்களா? ஒன்றுமில்லை. அணு சக்தி நீர் முக்கியம். கப்பல் டைகர். மன்னிக்கவும், அவர் இனியும் பேசுவது நல்லதல்ல. ஆமாம், களைப்படைந்து விட்டார். ஆனால் முடிவில் அவர் ஏதோ முணுமுணுத்தார். சிந்தித்தபடி மாயாவி மருத்துவமனையிலிருந்து கிளம்பினார். தலையில் கருவிகளா? நம்ப முடியாத விசித்திரமாக இருக்கிறது. தலையில் கருவிகள் கொண்ட மனிதர்கள் என்றால் முதலில் அதனை மறைக்கவே விரும்பியிருப்பார்கள். யூகத்தின் பேரில் மாயாவி பக்கத்தில் இருந்த போலீஸ் நிலையத்திற்கு சென்று விசாரித்தார். இந்த வட்டாரத்தில் இன்று குற்றம் எதுவும் நிகழவில்லை. ரொம்பவே அமைதியான பகுதி. ஒன்றுமில்லையா? ஏதேனும் சில்லறை களவு? ஓ, களவா? கிராமத்தில் ஒரு துணிக்கடையில் ஜன்னல் உடைக்கப்பட்டது. போக்கரி சிறுவர்களின் கைவரிசையாக இருக்கும். 3 தொப்பிகள் மட்டும் காணவில்லை. பெட்டியில் இருந்த பணத்தை தொடவில்லை. ஆஹா, 3 தொப்பிகள். மாயாவி கிளம்பும் தருணத்தில், இப்போது எனக்கு பெரிய தலைவலி டைகர் தான். அங்கே நாட்கள் நித்தமும் காவல் காக்க வேண்டியிருக்கிறது. டைகரா? அப்படி என்றால் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் டைகர் இங்கே பால்மிரா வளைகுடாவில் சில வாரங்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் டைகர். அட கடவுளை, இதை முன்பே நான் யோசிக்கவும் இல்லையே. மருத்துவமனையில் அந்த ஆசாமி இதைத்தான் அணுசக்தி நீர் முக்கியம் கப்பல் டைகர் என்று உளறினார். மாயாவி நேரத்தை வீணாக்கவில்லை. இப்போது எல்லாமே தெளிவாக புரிகிறது. நீர்மூழ்கி கப்பலை முதலில் பார்க்க வேண்டும். ஆனால் மாயாவின் பக்கம் அதிர்ஷ்டம் இல்லை. நான் அவசியம் உள்ளே போயாக வேண்டும். இதோ என் அடையாள கார்டு. மன்னிக்கவும், விசேஷ கப்பல் படை பாஸ் இல்லாமல் யாரையும் அனுமதிப்பதற்கில்லை. எனக்கு கண்டிப்பான உத்தரவு. மாயாவி வாதாடாமல் தன் காருக்கு திரும்பினார். நான் வேலியை தாண்டி குறிப்பதை கண்டால் அவன் சுட்டு விடுவான். அவன் கண்ணில் படாமல் நான் உள்ளே சென்றாக வேண்டும். காரின் பாட்டரியில் தன் இரும்பு கரத்தை வைத்தார் மாயாவி. மின்சார அதிர்ச்சி மாயாவின் உடலெங்கும் ஊடுருவியது. அடுத்த வினாடி பிறர் கண்களுக்கு புலப்படாத மாயத்தன்மை மாயாவிக்கு கிடைத்தது. வேலியுடன் அபாயமணி இணைக்கப்பட்டிருக்காது என நம்புகிறேன். வேலியில் துளையிட்டு போக வேண்டும். இரும்பு கரத்தின் முன்னே அந்த வேலி எம்மாத்திரம். நல்ல வேளை எச்சரிக்கை மணி ஒலிக்கவில்லை. வேலிக்கு அப்பால் ஜன்னல் வழியே உள்ளே எட்டி பார்த்தார். அடக்கடவுளே, ஏற்கனவே இங்கே ஏதோ விரதமாய் நடந்திருக்கிறதே. ஒருவித நச்சுப்புகை அறையெங்கும் பரவி இருந்தது. மயான அமைதியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் மயங்கி கிடக்கின்றனர். மாயாவி துறைமுகத்திற்கு ஓடினார். சண்டை. துறைமுக தொழிலாளி யாருனோ சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கே நானும் போகிறேன். பிறர் கண்களுக்கு புலப்படாத மாயாவி நீரில் குதித்தார். கொஞ்சம் சமாளி, வந்து விடுகிறேன். அடுத்து இயந்திர துப்பாக்கி படபடவென்று சீறியது. இரும்பு கையை பார்த்து விட்டான். அதனால் இயந்திர துப்பாக்கினால் சுடுகிறான். இரும்பு கம்பியை பிடித்து மாயாவி ஏற முயன்ற போது, அடடா, மூடியை கெட்டியாக மூடிவிட்டானே. என் மாயத்தன்மையும் மங்குகிறது. இன்ஜினை இயக்கி கப்பலை நீருக்குள் கொண்டு செல்கிறானே. நீருக்குள் சுழற்றி இழுத்து செல்லப்படும் முன்னர் நான் தப்ப வேண்டும். வேகமாக நீந்தியதால் நீர்ச்சுழலில் சிக்காமல் மாயாவி தப்பினார். உதவி, உதவி, நான் மூழ்குகிறேன். இதோ வந்துவிட்டேன். சில நிமிடங்களுக்கு பின் ஒரு வழியாக கரை சேர்ந்தோம். என்ன நடந்தது சொல். மிக்க நன்றி. என்னவென்று சொல்வேன். டைகர் நீர்மூழ்கி கப்பலில் 2 சகாக்களுடன் வேலை செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று 3 புகுந்து விஷவாயுவை பாய்ச்சினர். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. நான் எப்படியோ தப்பிவிட்டேன். 2 சகாக்களும் மயக்கமடைந்தனர். இன்னும் கப்பலில் தான் இருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. அம்மனிதன் சென்றது மாயாவி தலைமையகத்துடன் தொடர்பு கொண்டார். ஹலோ தலைவரா, மாயாவி இங்கே. கசப்பான செய்தி. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 3 ஆசாமிகள் திருடிவிட்டார்கள். இதை உடனடியாக பிரதமருக்கு தெரிவிக்கிறேன். பறக்கும் தட்டுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டா? வேறு ஏதாவது தெரிந்தால் எனக்கு தெரிவி. அரை மணிக்குள் வடகடலில் பால்மிராகுடா வட்டாரத்தில் ரோந்து கப்பல்கள் டைகர் கப்பலை தேடின. ஏதேனும் தென்படுகிறதா? எதுவும் இல்லை. விமானங்களும் தாழ்வாக பறந்து தேடின. எதையும் காணாமே. திசையை மாற்றி மீண்டும் தேடுவோம். மாயாவி மீண்டும் தொடர்பு கொண்டார். இங்கே அனைவருக்கும் சுயநினைவு திரும்பிவிட்டது. எவருக்கும் எதுவும் தெரியவில்லை. சுதாரிக்கும் முன் விஷவாயுவினால் மயக்கமடைந்துள்ளனர். அங்கே ஏறும் மாயாவி, நம் இராணுவத்திற்கு தேடலில் இதுவரை வெற்றி கிட்டவில்லை. நீர்மூழ்கி கப்பல் மாயமாய் மறைந்து விட்டது. நீர்மூழ்கி கப்பலின் இருப்பிடம் மர்மமாகவே தொடர்ந்தது. ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு மத்திய தரைக்கடல் மீது பறந்து சென்ற சரக்கு விமானத்தில், ஹே, என்ன இது? நீர் பீரிட்டு எழுகிறது. சில சமயங்களில் இம்மாதிரி நடக்கும்.
நீர் பீரிடவில்லை, அது ஏவுகணை. பயப்படாதே, நம்மை நோக்கித்தான் வருகிறது. விமானத்தை கலட்டி அதனிடமிருந்து தப்ப முயலுகிறேன். விமானம் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் ஏவுகணையிடமிருந்து தப்ப முடியவில்லை. நீர்க்குமிழ் தோன்றிய சற்றைக்கெல்லாம் கடலை கிழித்துக் கொண்டு மேலெழும்பியது காணாமற் போன நீர்மூழ்கி கப்பல். மிதவையை இறக்க தயாராகு. மொத்தம் 8 பெட்டிகளே தங்கம் எனப்படும் உலோகம் இருக்கிறது. நமது தேவைக்கு இது போதும். இன்னொரு விமானத்தை தாக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு வாரத்திற்கு பிறகு நிழற்படையின் தலைமையகத்திற்கு மாயாவி வரவழைக்கப்பட்டார். தலைவர் ஏன் அவசரமாக என்னை அழைத்தார்? ஏதாவது தெரியுமா? என்னை விட உங்களுக்கு நன்கு தெரியும், உள்ளே போங்கள். நிழற்படை தலைவர் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வந்துவிட்டாயா மாயாவி? இவற்றை பார். சரி சார். மாயாவியை வியப்பில் ஆழ்த்தின அந்த புகைப்படங்கள். பாலைவனத்தின் வெப்பம் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியும். நிழலில் கூட 100 டிகிரி இருக்கும். ஆனால் இப்போது அங்கு பனி பெய்கிறது. எண்ணெய் வயல்கள் செயலற்று கிடக்கின்றன. இதற்கு காரணம் என்ன சார்? அந்த பனியை குளிர்பதன பெட்டியில் எடுத்து வந்து சோதனை செய்தோம். பாலைவனத்தின் மீது மேகமண்டலத்தில் ரசாயனங்களை தூவியதால் பனி பெய்திருக்கிறது. இது என்ன வகையான ரசாயம் என்பது நமது விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் தங்கம் சேர்த்திருப்பது மட்டும் தெரிகிறது. பனியை உருவாக்க என்ன ஒரு நூதனமான வழி பார்த்தாயா? தங்கமா? நொறுங்கிய விமானத்தில் தங்கம் இருந்தது, திருடப்பட்டு விட்டதே. ஆமாம், ஏவுகணை மூலம் தங்கம் கலந்த அந்த விசேஷ ரசாயனம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவுகணை செலுத்தப்பட்டிருக்கலாம். காணாமற் போன நமது களவாணி நண்பர்களை கண்டுபிடித்து விட்டோம் என நினைக்கிறேன். நீர்மூழ்கி கப்பலை எப்படியாவது கண்டுபிடி மாயாவி. உலகின் எண்ணெய் சப்ளையில் பாதியை அது நாசப்படுத்துகிறது. உலகின் இராணுவ ஏற்பாடுகளை சீர்குலைக்கிறது. சார், என் பக்கம் சிறிது அதிர்ஷ்டம் இருந்தால் போதும். நீர்மூழ்கி கப்பலின் உத்தேச நடமாட்டத்தை கண்டுபிடிக்க ஒரு வழி. இதன் ஏவுகணையின் பாயும் தூரம் தெரிந்ததே. மாயாவி கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது. 24 மணி நேரத்திற்கு பிறகு சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிவிட்டது. அந்த மர்ம ஆசாமிகள் தங்கள் ஏவுகணைகளை ஏவுவதாக இருப்பின் இந்த வேலையைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். வித்தியாசமான அதிர்வுகள் தென்படுகின்றனவா என்று கருவிகளில் சோதித்திட வேண்டியதுதான். படகின் கீழ்த்தட்டில் பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள். அடடா, புதிதாக ஏதோ தென்படுகிறது. பகலில் இவ்விதம் இல்லை. பெரிய மீன் சிக்கப் போகிறதோ? நீரில் மூழ்கிடும் சாதனங்களை அணிந்தார் மாயாவி. நினைத்தது சரி, அவர்களை தான். மர்ம மனிதர்களின் பணியை உருவாக்கும் முயற்சி இதுவே கடைசி. நீரில் சத்தமின்றி மாயாவி நீந்திச் சென்றார். 50 அடி ஆழம், 200 கஜ தூரம். அவர்கள் எனக்கு நேராக இருக்க வேண்டும். நான் இங்கிருக்கும்போது இன்னொரு ஏவுகணையை ஏவ மாட்டார்கள் என நம்புகிறேன். இரும்பு கை இருந்தாலுமே நான் தப்ப முடியாது. 30 வினாடிகளில் வெடிக்கக்கூடிய சிறு வெடிகுண்டு பொருத்தி விட்டேன். வெடிப்பதற்குள் நான் தொலைவில் போய்விடுவேன். வெடியினால் சேதம் ஏற்பட்டிருக்கும். என்ன கோளாறு என்று அவர்களுக்கு தெரியாது. என்னவென்று பார்க்க நீருக்கு மேலே வந்தாக வேண்டும். நீர்மூழ்கி கப்பல் வெளியே வந்தது எதிர்பார்த்தபடியே. முதலில் தலை காட்டும் ஆசாமிக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அப்படி வா, ஒரே பாய்ச்சல். கழுத்தை நெருக்குகிறேன். சத்தம் போடாதே, உன் கதை முடிந்து விட்டது. நீ எப்படி இங்கு வந்தாய்? இக்கப்பலை திருடிய ஆசாமிகளில் நானும் ஒருவன் கிடையாது. கவலைப்படாதே, நீ கடத்தப்பட்டது தெரியும். நான் உள்ளே புகுந்தாக வேண்டும். கடத்தல் ஆசாமிகள் 3 உள்ளே இருக்கிறார்களா? இல்லை, ஒரு ஆசாமியும் என் சகாவுமே இருக்கிறார்கள். மற்ற 2 ஆசாமிகளும் பல நாட்களுக்கு முன்பே கரையிறங்கினர். உதவி செய்யாவிடில் எங்களை கொன்றுவிடுவோம் என்று மிரட்டினார்கள். திடீரென்று கப்பலை கீழிறக்குகிறார்கள். என் படகு அங்கே உள்ளது. உனக்கு நீந்த தெரியுமா? ஆம், நான் அங்கே போகிறேன். உதவி கோரி ரேடியோ தகவல் அனுப்புகிறேன். முடியை கழட்டிவிட்டு மாயாவி கீழிறங்கினார். நீங்கள் பேசுவதை கேட்டோம். துப்பாக்கிக்காக அந்த ஆசாமி போயிருக்கிறான். என்னிடம் கப்பலை கீழிறக்க சொன்னான். ஓகே, அங்கே ஏறு. 50 அடி ஆழத்தில் கப்பலை செலுத்தினால் போதும். என்ன செய்கிறாய்? அவன் பயங்கரமான ஆசாமி. தலையில் வாள்கள் வயர்கள் இருக்கின்றன. தெரியும். அடுத்த வினாடி என்னை காணவில்லை என்றால் பீதி அடையாதே. நான் இங்கேயே தான் இருப்பேன். பல்பை கழட்டிவிட்டு அதனுள் இரும்பு விரல்களை நுழைத்தார் மாயாவி. உடலில் மின் அதிர்ச்சி பாய்ந்தது. பிறர் கண்களுக்கு புலப்படாத மாயத்தன்மை அவருக்கு கெட்டியது. உனக்கு என்ன நேர்ந்தது? ஆசாமியை பிடிக்க நான் போகிறேன். சிறிது நேரத்தில் நான் திரும்பவில்லை என்றால் மெதுவாக நீருக்கு மேலே நீர்மூழ்கியை கொண்டு வா. அணுசக்தி என்ஜின்கள் இயங்கும் சத்தம் தவிர நீர்மூழ்கி கப்பலில் ஒரே அமைதி. இங்கேதான் அவன் இருக்க வேண்டும். உள்ளே என்ன செய்கிறான்? மர்மம் துளங்கியது. ஓ, இயந்திர துப்பாக்கியில் குண்டுகளை போட முடியாமல் தவிக்கிறான். யாரது? கண்ணா, உன் நாச விளையாட்டு முடிந்து விட்டது. பேசாமல் சரணடைந்து விடு. முடியாது. இன்னும் 2 மாதங்களில் ஜூபிட்டர் படையெடுப்பு ஆரம்பமாகிறது. அங்கிருந்து ஆட்கள் வருவார்கள். என்னை விடுவிப்பார்கள். திடீரென்று கண்ட்ரோல் அறையில், இங்கே சீக்கிரம் வா, அவசரம். அவனை பிடித்து விட்டாயா? என் மீது ஆசாமி துப்பாக்கியை வீசிவிட்டு அந்த கதவு வழியாக புகுந்து பூட்டிக் கொண்டான். அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. நீரிலிருந்து தப்புவதற்கான வழி மட்டுமே இருக்கிறது. அவன் தப்ப முயலுகிறான். மாயாவியின் மாயத்தன்மை மங்குகிறது. என்னை உற்று பார்க்காதே. மற்றொரு தப்பிக்கும் வழி எங்கே இருக்கிறது?
மறுபடியும் உனக்கு உருவம் வருகிறது. கண்ட்ரோல் அறை மறுபுறத்தில் இன்னொரு அவசர காலப்பாதை இருக்கிறது. இது எப்படி வேலை செய்யும்? அங்கேயே எழுதியிருக்கிறது. லிவரை பிடித்து இழு. நீர்மூழ்கி கருவிகள் அணைந்திருக்கும் போது என்ன கவலை? மர்ம ஆசாமியை நான் மடக்குகிறேன். நீ கப்பலை மேலே கொண்டு வந்து நிறுத்து. அப்புறம் பார்ப்போம். வெளியேறுவதற்கான விதிமுறைகளை படித்து புதிய மர்ம மனிதனுக்கு சிறிது நேரம் பிடித்தது. அவனும் மாயாவியும் ஒன்றாக வெளியேறினார்கள். அவன் தலை தெரிகிறது. ஜெட் விமானம் சுட்டு வீழ்த்தியது பறக்கும் தட்டுத்தான். அதிலிருந்து இவன் தப்பியிருக்கிறான் போலும். மாயாவி அவன் காலை இறுக்கமாக பிடித்தார். தலையில் கருவிகள் இருந்தால் என்ன? என் படகை எட்டிவிட்டால் தப்பி விடுவான். அடுத்த வினாடி கூரிய கத்தி மின்னியது. அடரா, காற்றுக்குள்ளையை அறுத்து விட்டால் எனக்கு ஆபத்து. ஜூபிட்டர் மனிதன் பலசாலியாகவே இருந்தான். இவனிடம் தாக்குப்பிடிக்க முடியாது. மாயாவியின் காற்றுக்குழாயை கத்தி வெட்ட முற்படும் போது, ஓ, கப்பலின் விசிறி இவனை வெட்டி வீழ்த்தி விட்டதே. நீர்மூழ்கி கப்பலுடன் மாயாவியும் மேலே வந்தார். அவனை மடக்கினாயா? நாம் இருவருமே சேர்ந்து அவனை ஒழித்து விட்டோம். நல்ல நேரத்தில் கப்பலை இயக்கினாய். அவனுக்கோ கெட்ட நேரம். நீர்மூழ்கி கப்பலுடன் படகை மாயாவி கட்டினார். ரேடியோ தகவல் அனுப்பினேன். மீட்பு கப்பல் வருகிறது. இத்துடன் விவகாரம் முடிந்ததா? இல்லை, இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. இன்னும் 2 ஜூபிட்டர் ஆசாமிகள் தரையிறங்கி இருக்கிறார்கள். படையெடுப்புக்கு இவர்கள் முன்னோடிகள். மாயாவை காப்பாற்றிய இருவரையும் லண்டனில் நிழற்படை தலைவர் விசாரித்தார். மர்ம ஆசாமி என்ன சொன்னான்? அவன் வாய் திறந்து பேசினானா? உத்தரவுகள் மட்டுமே அளித்தான். அவன் அதிகம் பேசவில்லை. ஆமாம், கப்பலை கைப்பற்றிய போது ஒரு முறை பேசினான். எனக்கு எதுவும் புரியவில்லை. ஜூபிட்டர் சோதனையில் முன்னோடி வீரர்கள் நாங்கள். 2 மாதங்களில் பிரதானப்படை வந்துவிடும் என்றான். ஜூபிட்டர் சோதனை என்றால் என்ன அர்த்தம் சார்? உங்களை பிடித்த 2 மர்ம ஆசாமிகளையும் நாம் விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அர்த்தம். 2 மாலுமிகள் சென்ற பெண். உனக்கு என்ன புரிகிறது மாயாவி? பூமியை ஆராய அல்லது பூமி மீது படையெடுக்கும் முயற்சியே ஜூபிட்டர் சோதனை. இன்னும் 2 மாதங்களில் ஏராளமான ஜூபிட்டர் ஆசாமிகளை பூமியில் எதிர்பார்க்கலாம். நீ சொல்வது சரி. பூமியில் இறங்கிய 3 மர்ம மனிதர்களும் படையெடுப்புக்கு ஏற்பாடுகளை செய்ய வந்தவர்கள். மீதமுள்ள 2 வரை நாம் தீர்த்து கட்டியாக வேண்டும். இன்னும் 2 மாதங்களே இருக்கின்றன. நாம் தோற்றுவிட்டால் உலகுக்கே ஆபத்து. ஜூபிட்டர் ஆசாமிகள் நம்மை ஒழித்து விடுவார்கள். எனக்கு ஒரு யோசனை. இந்த படத்தை பார். நேற்று வந்தது. வடதுருவ பனிப்பிரதேசத்தில் இப்படம் எடுக்கப்பட்டது. கிரீன்லாந்துக்கு வடக்கே உள்ள தீவு கூட்டம். இது 3 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம். இதுவோ நேற்று எடுக்கப்பட்ட படம். அந்த இடத்தில் இருந்த தீவை காணோம். நீர்மட்டம் 50 அடி உயர்ந்து தீவை விழுங்கிவிட்டது. நாம் இன்னும் தெற்கே போவோம். கோடை விடுமுறையில் மக்கள் உல்லாசமாக விடுமுறைகளை கழிக்க விரும்பும் துறைமுகம். கடந்த வாரத்தில் மட்டுமே இப்பகுதியில் மிதந்து வந்த 3வது பனிப்பாறை இது. வடகடலிலும் அட்லாண்டாவின் கடலிலும் ஏராளமான பனிப்பாறைகள் கண்ணில் படுகின்றன. நார்வேயில் 2 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம் கப்பலை கவனி. இங்கு கடல் மட்டம் 40 அடி உயர்ந்து விட்டது. துறைமுகத்தில் வெள்ளம் புகுந்து ஏராளமான மக்கள் வீடிழந்தனர். இந்நிலைக்கு காரணம் என்ன? ஒரே காரணம்தான் உண்டு. வடதுருவ படிமண்டலம் வேகமாக உருகுகிறது. இது இயற்கை அல்ல. அங்கு ஏதோ நடக்கிறது. அது ஆபத்தின் அறிகுறி. மர்ம ஆசாமிகளில் ஒருவரோ 2வரோ இங்கு இருப்பதாக யூகிக்கிறேன். அவர்களை தீர்த்து கட்டு மாயாவி. அவசரம். இதோ புறப்படுகிறேன். அன்று மாலை மாயாவி தனி விமானத்தில் வடதுருவ பனி மண்டலத்தின் மீது பறந்தார். இவ்வளவு கடும் பணியில் இங்கு யார்தான் இருக்க முடியும்? அவனுக்கு கரடித்தோல். விமானத்தை தாழ்வாக செலுத்தி யாராவது இருந்தால் ஏதேனும் அடையாளம் தெரியும். இந்த இடத்தை பலமுறை கடந்த ஒவ்வொரு முறையும் ரேடார் திரையில் ஒளி கிடைக்கிறது. கீழே ஏதோ உலோகம் இருக்க வேண்டும். வெளியே என்ன தெரிகிறது? லேசாக சமிக்ஞை கிடைப்பதாக ரேடார் நிபுணர் கூறுகிறார். பனி. அங்கு ஒரு மலை. உலோக சாதனம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே. இரும்பு கை மாயாவி திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தார். இங்கு என்னை இறக்கிவிடு. தரையிலிருந்து என் தேடலை தொடர்கிறேன். ஓகே, அது உன் வேலை. கதவு ஓரமாக நில். பச்சை விளக்கு எரிந்ததும் குதித்து விடு. ரெடியா? குதி. மாயாவியின் முகத்தில் ஆர்டிக் குளிர் காற்று படார் என்று வீசியது. பாராசூட் விரியத் தொடங்கியது. 1 வாரத்திற்கு போதுமான உணவுப் பொருட்கள் என்னிடம் இருக்கின்றன. இங்கிருந்து கிளம்ப விரும்பினால் மீட்பு விமானம் வந்து அழைத்துச் செல்லும். எங்கு நோக்கினாலும் பனி, ஒரே பனி. நான் அவசரப்பட்டு குதித்து விட்டேனோ? 1000 மைல்களுக்கு யாரும் அல்லது எதுவும் இல்லாமல் இருக்கலாம். தண்ணீர். எங்கேயோ பனி உருகுகிறது. இது என்ன இடம்? இங்கு வெப்பமாக இருக்கிறது. ரொம்ப சூடாக. இது இயற்கை அல்ல. ஏதோ வெப்பத்தை உண்டாக்குகிறது. அது எது? பைனாகுலரில் கலர் ஃபில்டரை வைத்து பார்க்கிறேன். ஏதேனும் தெளிவாக தெரியும். வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. அடடா, கலர் ஃபில்டர். ஜோர். ஒரு வித வெப்பக்கதிர்கள் மலையிலிருந்து வெளிப்படுகின்றன. அதனால்தான் இந்த இடம் உஷ்ணமாக இருக்கிறது. மாயாவி மலை மீது ஏறினார். அங்கே ஒரு குகை செங்குத்தாக இருக்கிறது. சிரமப்பட்டு ஏற வேண்டும். மலை மீது ஏறும்போது வெப்பக்கதிர் சாதனத்தை நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் கடும் குளிராக இருக்கிறது. களைப்படைந்த மாயாவி சிறிது ஓய்வெடுக்க நின்றார். இன்னும் அதிக தூரம் இருக்காது. ஆகா, அதோ வெப்பக்கதிர் மிஷின். அடுத்த வினாடி, ஓ, ஜூபிட்டர் ஆசாமி. மாயாவி நகருவதற்கு முன்னர் வெப்பக்கதிர் பனிமலை முகத்தை தாக்கியது. வெப்பக்கதிர் பாய்ந்த அடுத்த வினாடியில் நல்ல வேளையாக மாயாவி இடறி விழுந்தார். படுபாதாளத்தில் மிருதுவான பனியில் உருண்டு விழுந்தார்.
மாயாவிக்கு சுயநினைவு வந்ததும், ஆண்டவனுக்கு நன்றி, வெப்பக்கதிரை மீண்டும் என் மீது அவன் செலுத்தவில்லை, நான் விழுந்ததும் செத்துவிட்டேன் என்று நினைத்திருப்பான். மீண்டும் வெப்பக்கதிர் மிஷினை இயக்குகிறானே, சில வாரங்களுக்கு இவ்விதம் செய்தால் இங்கு பனியே இருக்காது, உலகில் பாதி நிலம் வெள்ளத்தில் மூழ்குமே. மாயாவி மீண்டும் ஏறினார். நான் மாயாவியாக மறைந்தால் நல்லது, அந்த மெஷினில் இருந்து மின்சாரம் கிடைக்கும். ஜூபிட்டர் ஆசாமியை காணாம், உள்ளே என்ன செய்கிறான்? அதிசய மெஷினுக்கு 2 அடி தூரத்தில் மாயாவி இருக்கும்போது, அடேயப்பா, என்ன மின்சார சக்தி! அதை தொடாமலேயே அங்கிருந்து 1000 வாட்ஸ் மின்சார சக்தி என் உடலில் பாய்கிறது. பயங்கர மின்னதிர்ச்சி மாயாவியை குகை பாதையில் தள்ளியது. பிறர் கண்களுக்கு புலப்படாத மாயத்தன்மையும் அவருக்கு வந்தது. என்ன சத்தம்? பூலோக ஆசாமி புதைந்து போனான். அவனாகவும் இருக்க முடியாது. அடுத்த வினாடி, ஐயோ, யாரது? நான் இரும்பு கை மாயாவி, அந்த மெஷினை உடனே நிறுத்து. இந்த மெஷினை நிறுத்தவே முடியாது. பல வாரங்களுக்கு இயங்கும்படியாக கதிரியக்க தாதுக்களை உள்ளே வைத்து இருக்கிறேன். அப்புறம் நாடுகள், நகரங்கள், ஏவுகணை தளங்கள் எல்லாமே நீரில் மூழ்கும். ஜூபிட்டர் கிரகத்திலிருந்து வருகிற படையினரிடம் நீங்கள் சரணடைவீர்கள். ஜூபிட்டர் சோதனை மகத்தான வெற்றி பெறும். வாடா வெளியே, மறுபடியும் சொல்ல மாட்டேன். பூலோகவாசிகள் ஜெயிக்க முடியாது. நாங்கள் அறிவாளிகள், நீங்கள் அறிவிலிகள். அடடா, குறி தவறிவிட்டது. விரல் துப்பாக்கி குண்டு வெடித்த சத்தம் குகையில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. சீக்கிரம் வெளியே வா! வெடிச்சத்தத்தின் அதிர்ச்சியில் குகையின் கூரை பெயர்கிறது. மாயாவி விரைவாக வெளியேறினார். நான் தப்பித்தேன், அவன் தப்ப முடியாது. 2வது ஜூபிட்டர் ஆசாமியின் கதை பரிதாபமாய் முடிந்தது. குகைக்குள் பனிப்பாறைகள் தடதடவென்று விழுந்தன. பிறகு ஒரே அமைதி. ஹலோ தலைவரா, இங்கே மாயாவி. வடதுருவத்தில் தொல்லை அளித்த மெஷினை கண்டுபிடித்திருக்கிறேன். விமானங்களை அனுப்பி குட்டி அணுகுண்டு வீசி அளிக்கும் அந்த இடம் சிறிய பனிமலை. 4 மணி நேரத்திற்கு பின்னர் விமானங்கள் வானில் தென்பட்டன. மாயாவிக்கு சுயரூபம் திரும்பியிருந்தது. குட்டி அணுகுண்டு வெடித்தால் 10 மைல் பரப்பளவிற்குள்ளாகவே அபாயம் என்கிறார்கள். அணுக்கதிர்கள் வீச்சும் இருக்காது. விமானங்கள் குறி தவறாமல் அணுகுண்டுகளை வீசின. ஆண்டவா, அதிசய மெஷின் ஒளிந்தது. ஜூபிட்டரின் திட்டமிடலில் ஒரு அங்கமும் தொலைந்தது. மாயாவி பேசுகிறேன். வந்த வேலை முடிந்தது. இன்னும் ஒரு ஆசாமி தான் பாக்கி. நான் இங்கிருந்து கிளம்ப விமானம் அனுப்பவும். குளிரில் என் இரும்பு கையை ஆட்டம் காண்கிறது. ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் அங்கே வந்தது. என்ன நண்பரே, காலார நடந்தீர்களா? ஆமாம், ஜோராக இருந்தது. ஹெலிகாப்டர் தளத்தில் அவசர செய்தி காத்திருந்தது. மாயாவி, உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தி. ஓஹோ, தலைவரிடமிருந்து. தலைவருக்கு மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுகிறார். பலே, 3வது ஆசாமியை அவர் ஆபீஸில் பிடித்து உட்கார வைத்திருக்கிறாரோ? லண்டனில் நிழற்படை தலைமையகத்தில். உள்ளே வா, கதவை தட்டி நொறுக்கி விடாதே. போச்சிடா, தலைவர் கோபமாக இருக்கிறார். இதைப்படி. அது காலை பத்திரிகை. வேடிக்கைதான். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? வேடிக்கை அல்ல. சான் பிரான்சிஸ்கோ, வாஷிங்டன், சிகாகோ, நியூயார்க் நகரங்களிலும் இந்த இருட்டடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் பெரும்பகுதியில் இரவில் ஒரே இருட்டு, மின்சாரமே இல்லை. இவற்றை பார், இப்போதுதான் வந்தன. இது அந்த கடைசி மர்ம மனிதனின் கைவரிசையாக இருக்கும் என நினைக்கிறீர்களா? ஆமாம், உறுதியாக. இந்த படத்தை பார். அமெரிக்காவின் முக்கிய இராணுவ கேந்திரம், ஏவுகணைகள் இருக்கும் இடம். இப்போது இங்கு எதுவுமே இயங்கவில்லை. மின்சாரம் இல்லை என்றால் ஏவுகணைகளையும் பறக்காது. புரிகிறதா? அதே சமயத்தில் மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் என்ன நேர்ந்தது? ஏன் விளக்குகள் அணைந்து விட்டன? உங்களுக்கு தெரியுமா காம்ரேட்? அரசாங்க உத்தரவாக இருக்கலாம். இப்போது நாம் பேசாமல் வீட்டிற்கு போவது நல்லது. நிழற்படை தலைவருக்கு உடனடியாக தகவல் வந்து சேர்ந்தது. என்ன, மாஸ்கோ நகரிலுமா? ஆம், அவசர செய்தி சார். அங்கும் மின்சார சப்ளை இல்லையாம். பூமியில் மர்ம மனிதன் எல்லா நாடுகளிலும் இருட்டடிப்பு செய்து இராணுவ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சீர்குலைத்ததும் ஜூபிட்டரின் படையெடுப்பு ஏற்படலாம். மை காட், அவர்களது தாக்குதல் எந்த கணமும் இருக்கலாம். என்ன தொந்தரவு மேரி? மாயாவியுடன் பேசிக் கொண்டிருப்பது தெரியவில்லையா? மன்னிக்கவும் சார், மற்றொரு அவசர செய்தி. பாரிஸ் நகரிலிருந்து அங்கும் மின்சார சப்ளை நின்றுவிட்டது. சரி, நீ புறப்படு மாயாவி. இந்த மர்ம மனிதனை நீ எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். விமானப்படை தளத்திற்கு போய் பார். நிழற்படை தகவல் அறையில். ஹலோ ஹாங்காங் நில், அவசரம். அங்குள்ள தலைமையை உடனுக்குடன் தெரிவிக்கவும். விமானப்படை தளமா? மின்சார சப்ளை நிறுத்தம் பற்றி விவரமாக சொல்லுங்கள், அவசரம். ஹலோ சிட்னி, மற்ற வேலைகளை நிறுத்திவிட்டு ஆஸ்திரேலியாவில் மின்சார நிறுத்தம் பற்றி தகவல் அனுப்புங்கள். விமானப்படை தகவல் நிலையத்திலோ? சார், நிழற்படையினர் போனில் பேசுகிறார்கள். மின்சார நிறுத்தம் குறித்து கேட்கிறார்கள். ஒருவித நெகட்டிவ் சார்ஜ் ஒளிபரப்பும் மூலம் மின்சார சப்ளை தடை செய்யப்படுகிறது என சொல். லண்டனில் இது ஆரம்பமாகத்தான் தெரிகிறது. உயரமான இடத்திலிருந்து உயரதிர் அலைகளாக இது அனுப்பப்படுகிறது. இந்த இடம் லண்டனில் உள்ள அஞ்சல் கோபுரமாகவும் இருக்கலாம். நிழற்படை தலைவருக்கு மாயாவி விஷயத்தை தெரிவித்தார். அஞ்சல் கோபுரத்தில் ஆசாமி ஒளிந்திருந்தால் நாம் கண்டுபிடிப்போம். கமான். ஆமாம், லண்டனிலும் விளக்குகள் அணைவதற்கு முன்னர் அவனை பிடித்தாக வேண்டும்.
நெடி துயர்ந்த அஞ்சல் அலுவலக கோபுரம் வழக்கம்போல் சுறுசுறுப்பாய் காணப்பட்டது. உச்சியில் சுழலும் ஹோட்டல். லிப்டில் மேலே கிளம்பிய போது, என்ன செய்கிறாய் மாயாவி? கொஞ்சம் மின்சாரத்தை நான் எடுத்துக்கொண்டால் குறைந்தா போய்விடும். பிறர் கண்களுக்கு நான் புலப்படாமல் இருந்தால் நல்லது. ஓ! பல்பை கழட்டிவிட்டு அதனுள் இரும்பு விரல்களை நுழைத்தார். மாயாவியின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது. சுழலும் ஓட்டல் மெதுவாக ஒருமுறை சுற்றி முடிக்க 25 நிமிடங்கள் பிடிக்கும். ஒரு நண்பரை தேடி வந்திருக்கிறோம். அவன் தலையில் தொப்பி அணிந்திருப்பான். அம்மாதிரி யாரையும் இங்கு பார்க்க முடியாதே. ஹோட்டலில் சாப்பிடும்போது யாரும் அணிவதில்லை. இப்போது அவ்வித அடையாளத்துடன் இங்கு யாரும் இல்லை, உங்களை தவிர. நான் போலீஸை கூப்பிடுகிறேன். இந்த இடத்தை நன்கு சோதனை செய்ய வேண்டும். பல மணி நேரம் பிடிக்குமே, ஆனால் அதை தவிர வேறு வழியும் இல்லை. போலீசார் மூளை முடுக்கிலும் சோதனை செய்தனர். வித்தியாசமாய் யாருமே இல்லையே சார். கட்டிடத்தின் மேல் பகுதியிலும் சோதனை இடுங்கள். சமையல் அறையிலும் சோதனை தொடர்ந்தது. பயனில்லை மாயாவி. ஜூபிட்டர் ஆசாமி இங்கு இருந்தால் கண்டுபிடிப்பது சுலபமே. தலையில் வாழ்வு வாயர்கள் இருக்கும் ஆசாமியை பார்த்தால் தெரியாதா? கொஞ்சம் பொறுங்கள். இங்கு தொப்பி அணிந்த மனிதன் இருக்கிறான் தான். அப்படியா? நான் பார்க்கவில்லையே. யாரை சொல்கிறாய்? என்னையா? நீங்கள் இல்லை, இதோ இவன் தான். அடடா, சமையல்காரன் தொப்பி இருப்பது இயற்கையாகவே எனக்கு தோன்றியது. சமையல்காரன் தலையிலிருந்து வெள்ளை தொப்பியை எடுத்தார் மாயாவி. ஜூபிட்டர் ஆசாமி. அவன் உடனடியாக செயலில் இறங்கினான். இனி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. எங்கள் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை பிடி மாயாவி. கதவை டமால் என அவன் சாத்தினான். இரும்புக்கை தாக்கு பிடித்தது என்றாலும் லேசாக வலிக்கிறது. ஜூபிட்டருக்கு உடனே தகவல் அனுப்புகிறேன். பூமியை தாக்க இதுவே தக்க தருணம். ஹலோ ஜூபிட்டர், பூமியில் எல்லா இராணுவ தளங்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன. தாக்குதலை தொடங்குங்கள். டேய் முட்டாள், உடனே அதை நிறுத்து. நீ ரொம்ப லேட். இதோ இந்த மெஷினிலிருந்து கிளம்பிய நுண்ணிய கதிர்கள் லண்டனில் மின்சார நிலையங்களை ஊடுருவி மின்சார சப்ளையை நிறுத்தப் போகிறது. திடீரென்று விளக்குகள் அணைந்து விட்டனவே. ஆமாம், நான் தான் அவற்றை அணைத்தேன். உன்னையும் ஒழிக்கிறேன். மாயாவிக்கு வேறு வழி இல்லை. அடடா, மின்னிறுத்த கதிர் மிஷினை நொறுக்கிவிட்டானே. அத்துடன் அவனும் சிதைந்தான். மாயாவிக்கு மீண்டும் உருவம் திரும்பியது. நிழற்படை தலைவர் அங்கே வந்திருந்தார். என்ன ரகலை? லண்டனில் விளக்குகள் அணைந்து விட்டன. பிரிட்டன் முழுவதும் அணைந்திருக்கும். எங்கே அந்த மர்ம மனிதன்? அவன் உடலிலும் இதுதான் மிஞ்சியது. அவன் தன்னை அழித்துக் கொள்ளும் முன்னர் பூமியை தாக்கலாம் என்று ரேடியோ மூலம் தகவல் அனுப்பினான். ஜூபிட்டரின் சோதனை தொடங்கலாம் என்றான். மாயாவி, நாம் விரைந்து செயலாற்ற வேண்டும். இந்த படையெடுப்பை நாம் தடுக்க வேண்டும். எப்படி? ஒவ்வொரு மின்சார நிலையம் தான் இருளடைந்து கிடைக்கிறதே. லண்டனின் இருண்ட தெருக்கள் வழியே விரைந்தனர். நாம் எங்கு போகிறோம் சார்? கடலோரமாக உள்ள ரகசிய ஏவுகணை தளத்திற்கு. ஜூபிட்டரின் படையெடுப்பை தடுக்க ஏதாவது செய்தாக வேண்டும். 1 மணி நேரத்தில் சென்றடைந்தனர். இதுதான் வெளிச்சத்தை காணோமே, இங்கும் மின்சாரம் இல்லை. நில்லுங்கள். நிழற்படை கதவை திற, மிக அவசரம். இதோ என் அடையாள கார்டு. மன்னிக்கவும், இங்கு செல்ல விசேஷ பாஸ் தேவை. உங்களை அனுமதிக்க முடியாது. அவனுக்கு விளக்கம் சொல்ல நேரமில்லை. அவனை அப்புறப்படுத்து மாயாவி. மாயாவி சடார் என்று இரும்பு கரத்திலிருந்து மயக்க வாயுவை பீச்சினார். அவனை இழுத்து போடு. கதவு பூட்டி இருக்கிறது. காருடன் மோதி திறக்கிறேன். கார் வேகமாக சீறி பாய்ந்தது. ஏவுகணை கண்ட்ரோல் அறையில், கவலைப்படாதீர், நாங்கள் நிழற்படை வீரர்கள், மிக அவசரம். ஓஹோ, எங்கள் மின்சார சப்ளை நின்றுவிட்டது. லண்டனுடன் டெலிபோன் தொடர்புக்கு முயன்றோம். டெலிபோனும் வேலை செய்யவில்லை. நிழற்படை தலைவர் அங்கிருந்த ராடார் சாதனத்தை நெருங்கினார். இதனை இயக்க முடியுமா? ஓ, இப்போது இயக்கக்கூடிய ஒரே சாதனம் இதுதான். இதற்குள் பேட்டரி இருக்கிறது. சுவிட்சை தட்டியதும் ராடார் திரை பளிச்சிட்டது. ஆண்டவா, மாயாவி, இதை பார். வந்துவிட்டார்கள். விண்வெளியில் சில 1000 மைல் தொலைவில் ஜூபிட்டர் ஏவுகணை படைகள் வருகின்றன. அந்த பட்டனை அமுக்கு, இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ராட்சச திரையில் தெளிவாக தெரிந்தன. இவை பூமியில் இறங்கினால் நாம் என்ன ஆவது? அவற்றை வரவிடாமல் தடுக்க இங்கிருந்து ஏவுகணைகளை ஏவிவிட வேண்டும். ஏவுகணைகளை நாம் ஏவ முடியாது சார். பிரதமரிடமிருந்து நேரடி உத்தரவு தேவை. அத்துடன் சுவிட்சில் சொருக விசேஷ சாவியும் தேவை. அப்படி சாவியும் உத்தரவும் கிடைத்தால் கூட ஏவுகணைகளை ஏவிவிட மின்சார சக்தி இல்லையே. விண்வெளியில் வருகிற விந்தை கப்பல்களை நொறுக்கும் வாய்ப்பு இந்த தளத்திற்குத்தான் உண்டு. உலகின் எதிர்காலமே நாம் இப்போது செய்வதை பொறுத்துதான் இருக்கிறது. என் இரும்பு கரத்தை நம்பலாம் சார். எங்கிருந்தாவது போதுமான மின்சாரம் கிடைத்தால் ஏவுகணையை இரும்பு கரம் இயக்கிவிடும். அதை செய் வேகமாக. கண்ட்ரோல் அறையிலிருந்து மாயாவி ஓடினார். கார் பேட்டரி, அதில் போதுமான மின்சாரம் சக்தி கிடைக்கும். பேனட்டை திறந்து கார் பேட்டரியில் இரும்பு கை வீரர்களை வைத்தார். இது என்ன கை? உடல் இல்லாத கை. இயக்கும் சுவிட்ச் எங்கே நண்பரே? ஏவுகணைகளை கிளப்பி விடுவோம். சிக்கலான வயர்களுடன் சுவிட்ச் போர்ட் காணப்பட்டது. அதோ அந்த 3 சிகப்பு நிற முனைகளையும் ஒன்றாக இணைத்து மின்சக்தியை செலுத்தினால் ஏவுகணைகள் கிளம்பும். அவற்றை மாயாவி கையில் எடுத்தார். ஏவுகணைகள் சரியான திசையில் வைக்கப்பட்டிருக்கின்றனவா? ஆமாம், மெக்கானிசத்தை சரிப்படுத்தியுள்ளேன். ராடார் திரையில் தென்படுகிற எதையும் அவை தாக்கியே தீரும். ஏவுகணைகளை ஏவி விடும் மாயாவி.
3 வயர் முனைகளையும் ஒன்றாக இணைத்து இரும்புக்கர மின்சாரத்தை செலுத்தினார் மாயாவி. ஓ, வேலை செய்கிறது, எனக்கு உருவம் திரும்புகிறது, வேலை செய்கிறது. பேட்டரியில் இயங்கும் டெலிவிஷன் திரையில் அதோ ஏவுகணைகள் கிளம்பிவிட்டன. பலே, அடுத்த அணி ஏவுகணைகளையும் ஏவிவிடும் மாயாவி. மாயாவி மறுபடியும் வயர்களை ஒன்றாக இணைத்தார். என் உடலில் இருந்து மின்சக்தி முழுவதும் இப்போது தீர்ந்து விட்டது. 2வது அணி ஏவுகணைகளும் கிளம்பிவிட்டன. இலக்குகளை குறிப்பார்த்து பறக்கின்றன. இலக்குகளை அடைய எவ்வளவு நேரம் பிடிக்கும் சொல்ல இயலாது. விண்வெளி கப்பல்களின் வேகம் எனக்கு தெரியாது. ராடார் திரையில் பார்ப்போம். ஜூபிட்டர் விண்வெளி கப்பல்கள் விரைவில் பூமியின் வாயு மண்டலத்தை எட்டிவிடும். ஏவுகணைகளை இன்னும் பெரிதாக்கி காட்டு. திரையில் ஏவுகணைகள் தெளிவாக தெரிந்தன. இவை முதல் அணி ஏவுகணைகள். 30 வினாடி தாமதமாக அடுத்த அணி ஏவுகணைகள் செல்கின்றன. எனினும் ஜூபிட்டரின் ஆகாய கப்பல்களை இவை தாக்கியே தீரும். 1 வினாடி திரையில் எதுவும் இல்லை. ஏவுகணைகளிலிருந்து சிக்னல் கிடைக்கவில்லை. குறி தவறாமல் இலக்குகளை நெருங்கிவிட்டன போலும். பூமிக்கு மேலே ஜூபிட்டரின் முன்னணி கப்பலிலோ பூமியின் இராணுவ தளங்கள் முடக்கப்படவில்லை. இங்கே பார், பூமிக்கு சென்ற நமது ஆட்கள் ஏமாற்றிவிட்டனர். இதை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஜூபிட்டரின் சோதனை தோல்வி. திரும்புங்கள். கண்ட்ரோல் அறையில் ஆஹா, ஷபாஷ். இந்த மோதலில் யாரும் பிழைக்க முடியாது. மோதலுக்கு பின்னர் தீப்பந்தங்களை மிஞ்சின. அதே சமயத்தில் ஆஹா, விளக்குகள் மீண்டும் எரிகின்றனவே. மாஸ்கோவில் பார், விளக்குகள் எரிகின்றன. மின்சார சப்ளை நின்றதற்கு யாராவது வேலை இழப்பான். பாரிஸில், நியூயார்க்கில் எல்லாம் முடிந்தது மாயாவி. வா, போகலாம். நண்பரே, வெளியே காவலாளி மயங்கி கிடக்கிறார். அவரை கொஞ்சம் கவனியுங்கள். பின்னர் தலைவரின் அறையில், பிரதமர் உங்களை அவசரமாக பார்க்க விரும்புகிறார். அவருடைய அனுமதியின்றி ஏவுகணைகள் ஏவப்பட்டது குறித்து பிரதமர் விசாரிப்பார். மாயாவி, நீ விடுமுறையில் போய்விடு, இல்லை என்றால் தொந்தரவு. விடுமுறையா? நான் எங்கே போவேன்? எங்கேயாவது போ, இங்கே நிற்காதே. பிரதமரை பார்க்க நான் போகிறேன். 2 நாட்களுக்கு பிறகு பஹாமாவில். தலைவர் சொன்னது சரி, தொந்தரவுதான். பாவம் தலைவர், எல்லா பழியும் அவர் தலையில் விடிந்தது. நான் எங்கே உளறி விடுவேனோ என்று என்னை விடுமுறையில் அனுப்பிவிட்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இயந்திர தலை மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கதை இங்கே முடியுது. ஸோ ஒரு ஆடியோ காமிக் ஸ்டைலில் திரும்ப போன கதை, இந்த மாயாவி கதை நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். இந்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஏலியன் அந்த மாதிரியான ஒரு கதை தான் நிறைய பார்த்துருக்கோம். பட் இரும்பு கை மாயாவியோட ஸ்டைலில் அவரோட கதையில் பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.